இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ரஷ்யாவின் பங்கு மிக முக்கியமாக இருக்கிறது. குறிப்பாக, இந்தியா தன்னுடைய கிரையோஜெனிக் என்ஜின் மூலம் விண்வெளியில் புதிய பாதைகளை அடைந்துள்ளது. இப்போது, ரஷ்யா இந்தியாவுக்கு வழங்கும் நவீன ஆயுதங்கள் அமெரிக்கா மற்றும் மற்ற நாடுகளுக்கு ஒரு சவாலாக மாறியுள்ளது. இந்த ஒப்பந்தங்கள் உலகில் புதிய ஆளுமைகள் உருவாக்கக்கூடியவை. 1971ஆம் ஆண்டு போரின் போது, ரஷ்யா இந்தியாவின் ஆதரவாக இருந்ததை நாம் மறக்க முடியாது. அந்த காலத்தில், பாதுகாப்புக்காக ரஷ்யா இந்தியாவிற்கு போர்க்கப்பல்களை அனுப்பியது. இப்போது, இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து புதிய ஆயுதங்களை உருவாக்குவதில் முன்னேற்றம் அடைகிறது. ரஷ்யாவின் ரோஸ்கோ போரோ எக்ஸ்போர்ட் நிறுவனத்துடன் இணைந்து, காக்கும் வாகனங்களை உருவாக்க திட்டமிடுகிறது. இந்தியாவின் புதிய லைட் டாங்க் வடிவமைப்பு அதன் நிலநடுக்கத்திற்கேற்ப உருவாக்கப்பட்டுள்ளது. இது லடாக், அருணாசலால் மற்றும் ராஜஸ்தானில் செயல்படக்கூடியதாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா மற்றும் ரஷ்யா மற்றொரு முக்கிய திட்டத்தில் சுகோயி 57 விமானத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. இந்த விமானம் எதிரியின் ரேடாரில் தெரியாமல் செயல்படும் திறன் கொண்டதாக இருக்கும். இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட் 2025ஆம் ஆண்டில் 6 லட்சம் கோடி ரூபாயை கடந்து செல்லும் என்று நம்பப்படுகிறது. இதனால், ரஷ்யாவிடம் இந்தியாவுக்கு மேலே ஆதரவு வழங்கும் திறன் மிக்கதாக இருக்கும். சுகோய் 57 யுத்த விமானங்களை இந்தியாவில் தயாரிக்க, ரஷ்யா முழு தொழில்நுட்பத்தை வழங்க தயாராக உள்ளது. இது இந்தியாவின் தன்னம்பிக்கை வளர்ச்சிக்கு முக்கிய ஆதரவாக அமையும். இந்த ஒப்பந்தம் இந்திய பாதுகாப்பு தொழில் மற்றும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் வாய்ப்புகளை உருவாக்கும். இதனால், புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா விமான தொழில்நுட்பத்தில் மிகுந்த அனுபவத்தை அடைந்துவிடும். அதனால் எதிர்காலத்தில் தன் போர் விமானங்களை உருவாக்குவது எளிதாக இருக்கும். இதற்கிடையில், இந்திய பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் அசாதாரண மாற்றங்கள் ஏற்படும் என்பதால், அதிக முதலீடுகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் உருவாகும். இந்த ஒப்பந்தம், இந்தியாவின் உலகளாவிய புகழையும், உள்நாட்டு ஈகையும் பெரிதும் அதிகரிக்கும் என்பதால், நாடுகள் சார்ந்த பங்களிப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது.